அண்ட் எனக்கு இந்த கதையோட அந்த பேட் கேர்ள் அப்படின்ற டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் வரும்போது இந்த சொசைட்டினால ஒரு பொண்ணு அவ எப்படி இருந்தாலுமே, அதாவது எப்படி இருந்தாலுமே அவங்க சொல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம அவளோட லைஃப்பை வந்து இப்படி லீட் பண்ணா அப்படின்னா அவ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு முத்திரை தான் அவன் மேல குத்தப்படும் அப்படின்றது தான் இந்த கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் நிறைய பேர் இது வந்து யூஸ்வலா எல்லா உமனுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். தனக்குமே அது நடந்திருக்கும் தன்னோட லைஃப்ல. ஆனா இதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அதுவுமே அந்த சொசைட்டியோட நார்ம்ஸ்குள்ள நம்ம அடங்காம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் இந்த கேரக்டர் எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மற்றபடி இது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் 99% மேல இது வந்து ஒரு விமனோட கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பேட் கேர்ளே இல்ல, அதான் உண்மையா சொல்ல போனா பேட் கேர்ளே இல்ல. அவ லைஃப்ல நீ சொன்ன மாதிரி அவ கொண்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்க அவளை எப்படி சொல்வாங்கன்றத இந்த டைட்டில். நம்ம சொசைட்டியா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வைக்கிற பேர் தான் பேட் கேர்ளே தவிர்த்து அவ ஒரு பேட் கேர்ளா அதாவது அப்படி இல்ல அப்படின்னு தான் சொல்ல.